இதை கேட்ட அந்த இளைஞனுக்கு ஒரே கோபம். தன்னுடைய தந்தை கிட்ட சொன்ன, இந்த சிலையில எந்த ஒரு குறையுமே இல்லை, அப்ப கூட நீங்க இதை பாராட்டுறீங்க இல்ல. சிலைகளை வாங்க வரவங்க கூட என்னுடைய சிலை சிறப்பா இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. ஏன் உங்களுடைய சிலைகளை விட என்னுடைய சிலை தான் அதிக விலைக்கு வித்துப்படுது அப்படின்னு சொன்னா என்னுடைய சிலை சிறப்பா இருக்குதுன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தந்தைக்கும் மகனுக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் உருவாது. அந்த வாக்குவாதம் பெருசாகி ஒரு சண்டையாக மாறுது. அந்த சண்டைக்கு பிறகு தந்தையும் மகனும் பல மாதங்களாக பேசிக்கிறது. அந்த சண்டைக்கு பிறகு இந்த இளைஞன் சந்தோஷமாக தான் இருந்தான். ஆனாலும் அவனுக்கு ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டிருக்கிற மாதிரி அவனால முன்னாடி மாதிரி வித்தியாசமான புதுமையான சிலைகளை செதுக்க முடியல. தன்னுடைய தந்தையோட பேசாததுனால தான் எனக்கு இப்படி சிலைகளை செதுக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞன் தன்னுடைய தந்தை கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு சொல்றான். மனம் கலங்கி கேட்கிறான் தன்னுடைய தந்தை கிட்ட, தந்தையே ஏன் நீங்க பாராட்டுங்களே இல்லை, எப்ப பார்த்தாலும் குறை கூறிக்கொண்டே இருக்கிறீங்க, நான் சிலையை செதுக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? கேட்ட அந்த தந்தை சிரிச்சு கொண்டு சொன்னாரு, இல்ல மகனே, நானும் உன்னுடைய வயது இருக்கிற நேரம் இதே தவறத்தான் செஞ்சேன். நான் என்னுடைய வேலையில திருப்தி அடைஞ்சிட்டேன், அதே போல நீயும் இருக்கக்கூடாது. கேட்ட அந்த இளைஞன் அப்பத்தான் உணர்றான், தன்னுடைய தந்தை சிற்பங்களோடு சேர்த்து தந்தையும் செதுக்கி கொண்டு வந்திருக்கிறது. தந்தையினுடைய அனுபவம் மகனை செதுக்கிச்சு. அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது, ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. ஆணவம் வாழ விடாது, அனுபவம் வீழ விடாது. நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று எல்லோரும் பழகுங்கள். நல்லவர்களிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள், கெட்டவர்களிடம் எப்படி இருக்கக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதிப்பதிலும் ஆடம்பர வாழ்க்கையிலும் இல்லை. இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதே நிம்மதியான வாழ்க்கை. மனம் சோர்வடையும் பொழுது நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு நேரங்களை செலவிடுங்கள். வார்த்தைகளாலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள். நடந்து முடிந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்பதை யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர். இந்த வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ்.